எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்று மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக தொடர்ந்து 30 நாள் வகுப்புகள், தொடர் வகுப்பாக 30 நாள் வகுப்புகள், அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் 14வது பேட்சாக இன்று முதல் தொடங்கி இருக்கின்றது. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வகுப்புல தொடங்குவதற்கு முன்னாடி நாம எப்பொழுதுமே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நவகிரகங்களை வணங்கி இனிதே இன்றைய வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றியும், அங்கர பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்தனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோருடைய அனுகிரகம் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு சகலமும் கைகூடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் இந்த கலையினுடைய அம்சத்தை நாம் அறிந்து கொள்ள நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய குல தெய்வம். நம்முடைய குல தெய்வத்தின் அனுகரன் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதோ எவ்வளவு பெரிய காரிய தடைகள் இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தி செய்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆகையால் இந்த கலையினுடைய நுணுக்கத்தையும், இந்த கலையினுடைய அம்சத்தையும், கலையினுடைய அற்புதத்தையும் நாம் உணர வேண்டும். அதற்கு நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகரன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். நம்முடைய குலதெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இஷ்ட தெய்வங்கள். நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கென்று பிடித்த தெய்வங்களாக சில தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக நம்ம வழிபாடு செய்து கொண்டிருப்போம். இஷ்ட தெய்வங்கள் என்பது கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்று நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதுதான் இந்த இஷ்ட தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வங்கள். இந்த கலைக்கு எந்த தடையும் வராம எனக்கு நல்ல முறையில நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இந்த கலையினுடைய அற்புதத்தை நான் உணர வேண்டும் என்று உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உருவத்தையும், அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். நமக்கெல்லாம் எத்தனையோ குருமார்கள் இருப்பார்கள். ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குரு பார்வை வேண்டும், குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் பாவ விமோச்சனம் என்று அற்புதமான ஒரு நிலைக்கு ஏற்பார் போல நமக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருமார்கள் இருப்பார்கள், ஆன்மீக குருமார்கள் இருப்பார்கள், பள்ளிக்கூடம்
சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த குருமார்கள் இன்று இருப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு வகையில குருமார்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருப்போம், அல்லது மகான்கள் சித்தர்களையும் குருவாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட குருவினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி, இந்த கலையினுடைய அம்சத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த கலையை எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இந்த அற்புதமான நுணுக்கமான இந்த கலை நான் கற்றுக்கொள்வதற்கு உன் பார்வை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருடைய குருமாருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி குரு அருளியும் குரு காட்சியும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்க்கை மகசக்தி, லட்சுமி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி, குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்முடைய நிறுவனத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி முதலில் நான் சொல்றேன். அது எல்லாருமே கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நிறுவனத்தினுடைய பெயர் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம். இது உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை கீழே இது செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிறுவனம் ஆகும். இது 2017 அரசு பதிவு பெற்ற நிறுவனம். இந்த நிறுவனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல மாணவர்களை உலக நாடுகள் முழுவதுமே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பட்டமளிப்பு விழா மிக சிறப்பான முறையில ஒரு ஜோதிட திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் மாசத்துல நம்ம பள்ளிபாளையம் தலைமையகமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கூடிய இடத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் சீல்டும் கொடுத்து சிறப்பித்து வைக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்புகள் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாக தான் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளிலும் 17வது பேட்சாக இன்றைய நாள் சிறப்பான முறையில் தொடங்க இருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தொடர் 30 நாள் வகுப்புல இந்த பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றது. முதல் என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கின்றேன். என்னுடைய பெயர் வந்து முகுந்தன் முரளி. பள்ளிபாளையத்துல தலைமையகமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். முழு நேர ஜோதிடராகவும் இருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது. 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம அறிமுகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்கேயோ படிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம் அப்படின்றத விட அந்த நிறுவனத்தினை பத்தி முழு விவரத்தை நாம் தெரிந்து கொள்வது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கடமைகள் ஆகும். சரி, இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளும். ஏன்னா அடிப்படைன்றது வந்து ஜோதிட கலைன்றது மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான கலை. இது எல்லாத்தினாலையும் கற்றுக்கொள்ள முடியாது. இறை அருளும் குரு அருளும் முன்னோர்கள் செய்யப்பட்ட புண்ணியமும் நாம் செய்யப்பட்ட புண்ணியம் இதெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் பஞ்சாங்கத்தை எடுக்கவும் முடியும், ஜோதிடம் கற்றுக்கொள்ளவும் முடியும். அப்படியாப்பட்ட அற்புதமான இந்த தெய்வீகமான ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்யப்பட்ட புண்ணியம் இதெல்லாம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து நமக்கு திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு சிறப்பு தலைப்புல சிறப்பான ஒரு பயிற்சிக்குள் தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றோம். அதே போல இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வகுப்புகள் நடைபெறும். தினந்தோறும் இரவு நேரத்துல 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் வகுப்புகள் நடக்கும்.
ஒவ்வொரு வகுப்பு நிறைவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டும் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். வகுப்பினுடைய நிறைவில் ஒரு தேர்வுகள் வைக்கப்பட்டு அந்த தேர்வுல தேர்ச்சி பெறக்கூடிய நபர்களுக்கு சான்றிதழும் சீல்டும் கொடுத்து சிறப்பிக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகுதான் உயர்நிலை வகுப்பிலும் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுத்தின் சார்பாக இதுவரைக்கும் 2500 மாணவர்களுக்கு மேல இந்த ஜோதிடம் கற்றிருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். 2017 இருந்து இது வரைக்கும், அதாவது 2017 இருந்து பதிவு பெற்ற நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமா மட்டுமே இது வரைக்கும் 2500 மாணவர்கள் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, சிஸ்டம், ஜோதிட பலன் சொல்ற பயிற்சி வகுப்புகள், தாந்திரிக பயிற்சி வகுப்புகள், பிரசன்ன பயிற்சி வகுப்புகள்லாம் தொடர்ந்து சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். இதுல வகுப்புல நம்ம தொடர்ந்து நிறைய தகவல்கள் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து அடிப்படை ஜோதிடத்துல ஆன்மீகமும் அறிவியலும் அடிப்படையோட நுணுக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக காரதத்துவங்கள், பாவக காரதத்துவங்கள், பஞ்சாங்க நுணுக்கங்கள், இது போன்ற நிறைய தகவல்கள் வந்து இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேப்பர்ல எழுதுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்ற ஒரு நோட்டு வாங்கி தனியா வச்சுக்கணும். அந்த நோட்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒவ்வொன்றாக நீங்க நோட் பண்ணி எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய வகுப்பு தினந்தோறும் இதுக்கென்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி நீங்க படித்து கொண்டு வந்தீர்கள் என்றாலே சிறந்த ஜோதிடர்களாக உங்களுக்குனால வர முடியும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைச்ச நோட்ல தயவு செய்து எழுதாதீங்க. இதுக்குன்ற ஒரு தனியா ஒரு நோட் ஒன்று வாங்கி வச்சு எழுதி கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று அடிப்படை ஜோதிட வகுப்பினுடைய அறிமுக வகுப்பு அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 நபர்களை நீங்க எடுத்து சொல்லலாம். அந்த 9 நபர்கள் யாருன்னா நவகிரகங்கள். அப்ப இந்த நவகிரகங்கள் தான் ஒவ்வொரு செயலுக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனால இந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஜோதிட வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பாயிண்ட வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இதை கேட்டு நீங்க எழுதிட்டீங்கனாலும் சரி, அல்லது வந்து நம்ம PDF அதே மாதிரி அடிப்படை புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டிப்பாக அடிப்படை புத்தகம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை புக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா விஷயமும் எல்லா தகவலும் உண்டு. அதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். அதுல வந்து படிக்காத மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த அடிப்படை புக்குகள் கொடுக்கப்படுவதில்லை. இது விற்பனைக்கு அல்ல. புத்தக ஃபீஸ் தனி. ஸோ அதனால தனியா விற்கிறதெல்லாம் இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த அடிப்படை புத்தகங்கள் கொடுக்க போய் இருக்கின்றது. சரி, இந்த ஜோதிடத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா உலகில் எத்தனை கலைகள் இருந்தாலும் இனிமேல் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவைகளில் மானிட வாழ்வின் எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு கலை இருக்குமேயானால் அக்கலை ஜோதிட கலையே ஆகும். அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, கடந்த காலத்துல எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கணித்து சொல்வதுதான் இந்த ஜோதிட கலை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதிட கலை அப்படின்றது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அடுத்த நிகழ்வுகள் நடக்குது. இப்போ ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமா ஜோதிடம் பார்க்க முடியும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்க்கலாம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்க்கலாம், ஒவ்வொரு உலகத்துக்கும் பார்க்கலாம். அப்ப இந்த ஜோதிட கலையில அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், புயல்கள், நிலநடுக்கங்கள், இப்ப புது வகையான கிருமிகள், வைரஸ் காய்ச்சல்கள்லாம் உருவாகிறது, இது எல்லாமே கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்பாடு போலதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் மற்ற இடங்களுக்கு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை இந்த நாள்ல எப்படி இருக்கும்,
ஒவ்வொரு நாளிலுமே ஒரு கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பாற்றல் பிரகாரம் நம்முடைய நிலைகள் எப்படியெல்லாம் மாறுது, மனநிலைகள் மாறுது, நம்முடைய உடல் ரீதியில மாற்றங்கள் எப்படி உருவாக்கி கொடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜோதிட கலையிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பஞ்சாங்கம் எப்படி பார்க்க வேண்டும், பஞ்சாங்கத்துல என்னென்ன தகவல்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, அதை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஜோதிடம் என்றால் என்ன எழுதிக்கங்க. ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் என்றால் என்ன? ஜோ என்றால் ஒளி. ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் ஜோதிடம் என்றால் என்ன? ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி பூமியில் விழும் இடத்தை பற்றி அறியும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரமாகும். ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி அறியும் சாஸ்திரமே ஆகும். அடுத்த பாயிண்ட், இருட்டில் இருக்கின்ற பொருளை பார்க்க இருட்டில் இருக்கின்ற பொருளை பார்க்க வெளிச்சம் தேவை. இருட்டில் இருக்கின்ற பொருளை பார்க்க வெளிச்சம் தேவை. விண்ணில் உள்ள கோள்களின் ஒளியின் மாற்றத்தால் விண்ணில் உள்ள கோள்களின் ஒளியின் மாற்றத்தால் மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை காணும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். அடுத்த பாயிண்ட், அதே இதுல அண்டவெளியில் உள்ள கோள்களின் நகர்வுகளும் அவைகளின் கதிர்வீச்சுகளும் அண்டவெளியில் உள்ள கோள்களின் நகர்வுகளும் அவைகளின் கதிர்வீச்சுகளும் உலகில் வாழும்
எல்லா உயிரினங்கள் மீதும், உலகில் வாழும் எல்லா உயிரினங்கள் மீதும் அவற்றின் செயல்பாடுகளிலும் மற்றும் பலவிதமான இயற்கை நிகழ்வுகளிலும் மற்றும் பலவிதமான இயற்கை நிகழ்வுகளிலும் பல விளைவுகளை உண்டு பண்ணி பலன்களை பிரதிபலிக்கின்றன என்பது நிரூபணமான முடிவு. சரி, இது ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடம்னா எப்படி அப்படின்றது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட முழு விளக்கத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தமிழ் மாதங்கள் வரிசையாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தமிழ் மாதங்கள் எத்தனை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை? தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. தமிழ் வருடங்கள் எழுதிக்கங்க. தமிழ் மாதங்கள் 12. தமிழ் வருடங்கள் 60. கலைகள், ஆயக்கலைகள் மொத்தம் 64. ஆயக்கலைகள் மொத்தம் 64 ஆகும். இந்த 64 கலையில ஜோதிட கலை என்பது ஒரு சில நூல்களின் அடிப்படையில் இது 8வது கலை. இதெல்லாம் ஒரு சில நூல்ல 6ன்னு கொடுத்திருக்கும், ஒரு சில நூல்ல 7ன்னு கொடுத்திருக்கும், ஒரு சில நூல்ல 8ன்னு கொடுத்திருக்கும். அப்ப 64 ஆயக்கலைகள்ல ஜோதிட கலை என்பது 8வது கலையாக வருகிறது. ஆயக்கலைகள் மொத்தம் 64. இதுல ஜோதிடம் 8வது கலையாக வருகிறது. இதுல என்ன ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆயக்கலைகள் 64 கலைகள், இந்த ஒரு கலையை விட்டுட்டு மீதி இருக்கிற 63 கலை கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சமையல் கலை கத்துக்கிட்டா சமையல் கலை மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பண்ண முடியும். அடுத்து கட்டிடக்கலை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிடக்கலை மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஆனா இந்த ஜோதிட கலை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய 63 கலையில நீங்க எந்த கலைக்கு போனா ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், எந்த கலை உங்களுக்கு உகந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரே கலை எதுனா ஜோதிட கலை மட்டும்தான். அப்ப ஆயக்கலைகள் 64ல இந்த ஜோதிட கலை ஒன்று கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய 63 கலையில நீங்க எந்த கலைக்கு போனா ஜெயிக்க முடியும் அப்படின்றது உறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை அப்படின்னா இந்த ஜோதிட கலை என்பதே நாம நினைத்துக் கொள்ள வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட அற்புதமான வாய்ந்த இந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்வதற்கு நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம் ஆகும். அப்படியாப்பட்ட பாக்கியம் புண்ணியம் பெற்ற இந்த அற்புதமான ஒரு கலை கற்றுக்கொள்வதற்கு நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு நம்பிக்கை வேண்டும். அப்ப இந்த ஜோதிட கலை என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு கலையாக தான் இந்த ஜோதிட கலை இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த கிரக நிலைகளை பற்றி, புராண கதைகள் பற்றி என்னென்னலாம் சொல்லுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக நாம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இந்த ஆயக்கலைகள் 64 கலைகள் என்ன இருக்குது, 60 தமிழ் வருடங்கள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம்
நாளைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்து அது பிடிஎஃப் அதாவது ஜெராக்ஸா வந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து போடுறேன் குரூப்ல. அதை எடுத்து நீங்க வந்து நோட்ல வந்து மறக்காம எழுதிக்கங்க. சரி. இப்ப நீங்க தமிழ் மாதங்கள் 12 எழுதுங்க. தமிழ் மாதங்கள் 12 எழுதுங்க. தமிழ் மாதங்கள் 12. 1 சித்திரை, 2 வைகாசி, 3 ஆனி, 4 ஆடி, 5 ஆவணி, 6 புரட்டாசி, 7 ஐப்பசி, 8 கார்த்திகை, 9 மார்கழி, 10 தை, 11 மாசி, 12 பங்குனி. இந்த 12 மாதங்களை வைத்து தான் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் நம்மள. சரிங்களா? அது என்னென்னன்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஜோதிடம் தோன்றிய வரலாறு அப்படின்னு எழுதிக்கங்க. ஜோதிடம் தோன்றிய வரலாறு. மியூட்ல போடாம இருக்க, மியூட்ல போட்டு எழுதிக்கங்க. ஜோதிடம் தோன்றிய வரலாறு. அரபு நாட்டில் எழுதிக்கங்க. அரபு நாட்டில் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி அந்த கிமுன்னு அர்த்தம். அரபு நாட்டில் கிமு 3769 3769 3769 வாழ்ந்த 3769 வாழ்ந்த சேத் சேத் என்பவர்தான் உலகின் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை உள்ளது. அரபு நாட்டில் கிமு 3769 தான் வாழ்ந்த சேத் என்பவர்தான் உலகின் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை உள்ளது. அடுத்த பாயிண்ட், கிரகங்கள் சுற்றும் வழியும் அவைகளின் வேகத்தையும் இவர்தான் முதல் முதலாக ஆராய்ந்து அறிந்தார் என்று மேலை நாட்டினர் நம்புகிறார்கள். விண்ணில் கிரகங்கள் செல்லும் விதியை விண்ணில் கிரகங்கள் செல்லும் விதியை 12 சரிசமமாக அவர்தான் பிரித்தார். விண்ணில் கிரகங்கள் செல்லும் விதியை 12 சரிசம பாகமாக அவர்தான் பிரித்தார். சரி,
அப்ப விண்ணில் கிரகங்கள் செல்லும் விதியை 12 சரிசம பாகமாக தான் பிரித்தார். அப்ப 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள் சொன்னோம். அதே போல ராசிகள் எத்தனை அப்படின்னா 12 ராசிகள் இருக்கிறது. சோ அப்ப அந்த 12 ராசிகள் என்னென்ன ராசிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான இன்னொரு விளக்கத்தையும் நம்ம எழுதிக்கலாம். கீழே எழுதுங்க. சூரியன் விண்வெளியில் ஒரே பாதையில் ஆண்டு முழுவதும் செல்கிறது என்று அவர் கண்டார். யாரு? சேர்த்து தான் கண்டுபிடிக்கிறார். சூரியன் விண்வெளியில் ஒரே பாதையில் ஆண்டு முழுவதும் செல்கிறது என்று அவர்தான் கண்டார். மேலும் சூரியனின் வட்டப்பாதை ஆண்டு முழுவதும் 12 பௌர்ணமிகளை கொண்டதாக கண்டார். ஆண்டு முழுவதும் 12 பௌர்ணமிகளை கொண்டதாக கண்டார். பௌர்ணமி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. ஆகவே சூரியன் செல்லும் பாதை 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டது. இதைத்தான் நாம் ராசி அல்லது சூரியன் மாளிகை என்று சொல்கிறோம். இதைத்தான் நாம் ராசி அல்லது சூரியன் மாளிகை என்று சொல்கிறோம். அப்ப இத 12 ராசி என்னென்ன ராசி அப்படின்றத நம்பர் சொல்லி நம்ம எழுதிக்கலாம். நாளை வகுப்புல போர்டுல போட்டு அல்லது ஒரு இதுல போட்டு நான் உங்களுக்கு எப்படி ராசியை உரையணும், ராசி கட்ட உரையணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னைக்கு இப்ப 12 ராசி நீங்க எழுதுங்க. 1 மேஷம், 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். சரி, இப்ப இந்த 12 ராசியை 12 மாதங்கள் இது சூரியனுடைய வட்டப்பாதையில் பௌர்ணமியினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு தகவலாக நம்ம அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. சரி, அப்ப நம்ம இன்னைக்கு எல்லா வகையிலுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த நம்பர்ஸ் அதிகமா பயன்படுத்துவோம்? 48 நாட்கள் மண்டல பூஜைகள் செய்யுங்க.
48 நாள் மருந்து சாப்பிடுங்க. சொல்றோமா இல்லைங்களா? இந்த 48 எதனுடைய அடிப்படையில சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே எழுதிக்கங்க. நட்சத்திரங்கள் 27. நட்சத்திரங்கள் 27. கிரகங்கள் 9. 12 ராசிகள். இத மூணையும் கூட்டி பாருங்க. 23 கூட்டி சொல்லுங்க. மியூட்ல எடுத்துட்டு பேசுங்க ஐயா. அது சொல்லுங்க. மொத்தம் எத்தனை வருதுங்க? 48 வருதுங்களா? இந்த 48 எது அப்படின்னா 12 ராசி, நவ கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். இதை கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த 48 நாள் ஒரு மனிதன் சாப்பாட்டு விஷயத்துல மாற்றம் பண்றான்னா அந்த உடம்பு அப்படியே எடுத்துக்கொள்ளும். 48 நாள் நீங்க ஒரு மந்திரத்தை ஜபம் பண்றீங்க அப்படின்னா அந்த மந்திரம் உள்வாங்கக்கூடிய ஒரு சக்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த 48 அப்படின்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நமக்கு கரெக்டா பர்ஃபெக்டா செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த 48 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இது எதனுடைய அடிப்படையில வந்துச்சு அப்படின்னா இந்த 48 அப்படின்ற ஒரு விஷயத்த இதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், நவ கிரகங்கள். அப்ப இதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையான முறையில நம்மளால பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இத புராண காலத்தில் எழுதிக்க. அடுத்து கீழே புராண காலத்தில் சால்டியா நாட்டில் புராண காலத்தில் சால்டியா நாட்டில் ஜோதிடம் தோன்றியது என்று சிலர் கருதுகின்றனர். புராண காலத்தில் சால்டியா நாட்டில் ஜோதிடம் தோன்றியது என்று சிலர் கருதுகின்றனர். கிரேக்க நாட்டில் அந்த பாயிண்ட் கீழே எழுதுங்க. கிரேக்க நாட்டில் எகிப்துக்கு அருகில் மெசபடோமியா என்ற மேடான பகுதியில் பார்த்தால் 7 கிரகங்கள் தெரியும். 7 கிரகங்கள் தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். புராண காலத்தில் சால்டியா நாட்டில் ஜோதிடம் தோன்றியது என்று சிலர் கருதுகின்றனர். கிரேக்க நாட்டில் எகிப்துக்கு அருகில் மெசபடோமியா என்ற மேடான பகுதியில் இருந்து பார்த்தால் 7 கிரகங்கள் தெரியும். அப்ப நாம இங்கிருந்து பார்த்தால் எத்தனை கிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியுற கிரகங்கள் எத்தனைங்க? வெரி குட். சூரியன், சந்திரன் 2 கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் மெசபடோமியா என்ற மேடான பகுதியில் இருந்து பார்த்தா 7 கிரகங்கள் தெரியும். அந்த 7 கிரகங்கள் எத்தனை முறை அதுக்கு ஒவ்வொன்று விஷயமாக ஒவ்வொன்று நகர்வுகள் எவ்வளவு ஆண்டுகள் பிடிக்கிறது, அந்த நகர்வுனால நம்முடைய உடம்புக்குள்ளார மனசுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குதுன்றத நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் மகான்களும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு சிறுக சேர்த்தி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பாற்றல் தான் இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வகைகள். அப்ப ஜோதிடம் என்னைக்கு தோன்றி இருக்குது? கிமு 3769
அப்ப இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 5700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்ட கலை தான் இந்த தெய்வீகமான கலையா இருக்கிற ஜோதிட கலை. அப்ப இந்த கலை பொய்யாக இருந்தா இவ்வளவு நாளைக்கு நிலைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு ஜோதிடர்கள் வேணா நேரத்துக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசலாம். ஆனா ஜோதிட கலை என்பது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. ஆனா நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் எப்படின்றது ஆளுக்கு தகுந்தாற் போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப நவ கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு நிகழ்வையும் கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த நவகிரகங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சரிங்களா? அப்ப அந்த நவகிரகங்கள் என்னென்ன இருக்கிறது இப்ப நம்ம எழுதிக்குவோம். 1 சூரியன் எழுதிக்கங்க. 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன், 5 குரு, 6 சுக்கிரன், 7 சனி, 8 ராகு, 9 கேது. சரி, இது எப்படி நவகிரகத்தை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்கள் முதல் 7 கிரகம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 9 ராகு, அடுத்தது 10 8 ராகு, 9 கேதுவாக வருகிறது. அப்ப நவ கிரகங்கள். அப்ப இந்த நவ கிரகங்கள் தான் எல்லா வகையிலுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், இப்போ சுபகாரியம் நடக்குது, இல்ல காரிய தடைகள் ஏற்படுத்தி கொடுக்குது, இல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள், ஆயுள் யார் எடுத்துக்கிறா, அடுத்து பாத்தீங்கன்னா புத்திரபாக்கியம் யாருக்கு இருக்குது, தலைமை பொறுப்பு யாருக்கு இருக்குது, நிர்வாக பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்றத இந்த நவ கிரகங்களுடைய காரகத்துவங்கள் யார் ஒருவருக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறதோ அவர்களால மட்டுமே ஜோதிடம் தெளிவாக நிரூபணமான முறையில உண்மையை சொல்ல முடியும். அப்ப நவ கிரகங்களுடைய காரகத்துவங்கள் தான் நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவ ரீதியில உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னைக்குமே ஜோதிடத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கணும், நம்பிக்கைகள் அதிகரிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆராய்ச்சி பண்ண 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 நமக்கு இது மேல ஆர்வங்கள் அதிகரிக்கும். அப்போ ஒரு கிரகங்கள் என்ன செய்கிறது, ஒரு கிரகங்கள் இங்க வந்தால் நம்முடைய மனநிலைகள் எப்படி மாறுகிறது, அப்படிலாம் நம்ம பல ஆராய்ச்சிகள் கொண்டு செய்ய 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 செய்யதான் அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது பெரிய லெவல்ல அத்தனை பெரிய புக்கை பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உணர்ந்து கொண்டால் அந்த ஜோதிடம் மிக எளிமை. உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் புத்தகம் நாம் படித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், அப்ப அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் என்ன, ஒரு ராசியினுடைய காரகத்துவங்கள் என்ன, ஒரு பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் என்ன சொல்கிறது, இப்படின்றதெல்லாம் தனித்தனியாக ஒரு பாட்பாட்டை பிரித்து எடுத்து நம்ம பலன் சொல்வதன் மூலமா தான் நமக்கு ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு ஒரு புனித நீர் அதாவது கடல்ல போய் குளிக்கிறோம், அல்லது பாத்தீங்கன்னா ஆத்துல போய் குளிக்கிறோம், அல்லது குளத்துல குளிக்கிறோம். இப்படி நம்ம போகும்போது அந்த குளத்துல குளிக்கும் போது நம்ம எத்தனை முழுக்கு போடுவோம், 3 முறை முழுக்கும் போடுங்க, 9 முறை முழுக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாமள கேள்விப்பட்டிருப்போம், நாமளும் முழுங்கிருப்போம். உண்மையா இல்லைங்களா? ஆனா அது எப்படி முழுங்குவீங்க, எந்த மாரி சொல்லி முழுங்குவீங்க? இப்ப 3 முறை முழுங்குற மாரி இருந்தா மும்மூர்த்திகளை நினைத்து முழுங்க வேண்டும். 9 முறை முழுங்கணும்னா ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றி, ஓம் செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் புதன் பகவானை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் சுக்கிர பகவானை போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி, இப்படி சொல்லிதான் 9 முறை முழுகணும். அப்ப அந்த 9 முறை முழுங்குறதுக்கு நம்பரை சொல்லக்கூடாது, இப்படிதான் முழுங்கி எந்திரிக்கணும்.
5 முறை முழுங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்றத அதை போற்றி போற்றி வழிபாடு செஞ்சு அதை நம்ம முழுங்கணும். அப்ப அதன் மூலமாக சாட்சியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இதை விட இன்னும் ரொம்ப ஒரு சூட்சமான ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஆறு, ஏரி, குளம், கிணறு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புனிதமான யாத்திரைகள் போகும்போதோ இல்ல ஒரு கடல்ல குளிக்கும்போது நமக்கு தோஷங்களை நிவர்த்தி ஆகணும், நமக்கு வரக்கூடிய காலகட்டத்துல நல்ல முறையில வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே உங்களோட வயசு எத்தனையோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு இருக்குதுன்னா, ஆத்துல போனா 35 முழுக்கு போடுங்க, கடல்ல போனா 35 முழுக்கு போடுங்க, குளத்துக்கு போனாலும் 35 முழுக்கு போடுங்க. இந்த மாதிரி முழுங்கி போட்டு எந்திரிக்கும் போது ஒவ்வொரு வயசும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்யப்பட்ட கர்ம வினை இதோட முழுங்கும் போது இதோட இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் அந்த முழுக்கே போடணும். அதுதான் ரியலான ஒரு விஷயம். சரி, ஒரு கோவிலுக்கு போறோம், அமாவாசைக்கு போறோம், பௌர்ணமிக்கு போறோம். இந்த மாதிரி நம்ம வழிபாட்டு முறைகள் செய்து கொண்டே இருக்கும்போது எத்தனை தீபங்கள் போட்டால் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும்? குறிப்பா தொழில், குறிப்பா கடன் பிரச்சனை, குறிப்பா வந்து சுபகாரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் ஒரு பௌர்ணமி நாள்ல போகும்போது எனக்கு தொழிலே அமையலைங்க, எனக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கலைங்க, எனக்கு ஒண்ணுமே கல்யாணமே நடக்கலைங்க, எனக்கு எந்த தொழிலுமே நடக்கல, அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கலைங்க அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறை இருந்தாலும் அது நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பௌர்ணமி நாள்ல ஒண்ணு உங்களோட குலதெய்வம் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற தெய்வத்தினுடைய ஸ்தலங்களுக்கு போய் உங்களுடைய வயசு எத்தனை வயசாகுதோ அத்தனை மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அது நீங்களே தான் தீபத்துக்கு விளக்கு போடணும். பக்கத்தாளுங்க ஹெல்ப்புக்கு தீப்பிடி எடுத்து கொடுங்க, எண்ணெய் எடுத்து கொடுங்க, திரிய போட்டு கொடுங்க, நான் வந்து மட்டும் பத்த வைக்கிறேன்னா முழு பலன் கிடைக்காது. அப்ப இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு முழு பலனை கிடைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வயசு எத்தனையோ அதை வந்து தொடர்ந்து ஒரு 5 வாரம், 7 வாரம், 9 வாரம், 11 வாரம் நீங்க தொடர்ந்து பௌர்ணமி நாள்ல போய் எங்க விளக்கு போட்டாலும் சரி, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்தா அந்த காரியங்கள் உங்களுக்கு சித்தி பெறும், வெற்றி பெறும், அந்த அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம ஜோதிடம் கற்றுக்கொள்ள உள்ளார வந்துட்டோம். கற்றுக்கொண்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விளம்பரம் ஆயிடுச்சு, ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, நீங்க ஜோதிடம் கத்துக்கிட்டீங்க, உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்க, இல்ல ஒரு கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு வீட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எங்க ஜோசியர் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படிலாம் நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நவகிரகத்தை போற்றி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் எதை செய்யணும், ரெண்டாவது எதை செய்யணும், மூணாவது எதை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இன்னில இருந்தே அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேங்காவை நேரா அழகா ஒடிச்சு பழகுங்க. கல்லுல உடைச்சா எப்படி நேக்கா உடைக்கணும், அருவாள்ல உடைச்சா எப்படி நேக்கா உடைக்கணும் அப்படின்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க ஒரு சபைக்கு போகும் பொழுதோ, ஒரு கோயில்ல போகும் பொழுதோ, அல்லது ஒரு வீட்டுல 10 பேர் கூடி இருக்கும் போதோ திடீர்னு வயசுல மூத்தவங்க வேப்பாங்க, ஜோசியர் வந்திருக்கிறாருல்லப்பா அவரை ஒடிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எனக்கெல்லாம் தேங்காய் உடைக்க தெரியாதுங்கன்னு சொன்னீங்கனாலும் அவமானமா போகும். தேங்காய் கோணையா உடைச்சாலும் தேங்காவே உடைக்க தெரியல, இவர் என்ன ஜோசியர் பாக்குறாங்க, ஜோசியத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயமாக உங்களைய டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப எந்த இடத்துலயும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தை கூட மைனஸா போகாத அளவுக்கு ஒரு பிளஸ்ஸா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இன்று முதல் நீங்க வந்து சரியான முறையில தேங்காய் வந்து ஒடித்து பழகி கொள்ள வேண்டும். ஒரு கல்லுல உடைச்சா எப்படி நேக்கா உடைச்சா கரெக்டா நேரா உடைக்கணும், ஒரு அருவாள்ல வெட்டினீங்கன்னா அது நேக்கா உடைக்கிறது எப்படி அப்படின்றத ஃபர்ஸ்ட் கோணமானியே போனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண நீட்டா நேக்கா கரெக்டா ஒடிச்சு பழகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அதை சரியான முறையில கொண்டு போறதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். சரிங்களா?
அப்ப ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னது? பொறுமையும், அமைதியும், நம்பிக்கையும், கடவுள் பக்தியும், உண்மையும், நேர்மையும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் ஜோதிடத்துக்குள்ள தொடர்ந்து உங்களால டிராவல் பண்ண முடியும். இதுல ஒண்ணு மைனஸ் ஆனா கூட ரொம்ப கஷ்டம். டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். அப்ப இந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்வதற்கு சில குறிக்கோளும், கொள்கையும் கண்டிப்பாக நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த கலைய நீங்க மதிச்சீங்கன்னா, இந்த கலை உங்கள மதிக்கும். இந்த கலைய நல்ல முறையில் நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த கலை உங்களை நல்ல முறையில் நேசிக்கும். அப்ப இந்த ஆற்றல், இந்த தன்மை, இந்த பலங்கள் எல்லா வகையிலுமே நமக்கு அதீத நன்மைகளும், முன்னேற்றங்களும், வளர்ச்சிகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இத நீங்க சரியான முறையில கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு முதல் நாள் வகுப்புல ஒரு அறிமுக வகுப்புல ஒரு அட்வைஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுல நிறைய பேத்துக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபாடுகள் செய்ய வேண்டும். அப்ப அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால், எந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்தால் நமக்கு காரியங்கள் சித்தி பெறும், வெற்றி பெறும் அப்படின்னா, பௌர்ணமி நாள்ல உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல சக்கரை பொங்கல் வச்சு, படையல் போட்டு, சாமி கும்பிட்டு, என்ன பிரார்த்தனை, என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த காரியம் சகலமும் கைகூட வரக்கூடிய அமைப்பாற்றல் 100% பலப்படுத்தி கொடுக்கும். அமாவாசையை விட பௌர்ணமி நாளே உங்களுடைய குலதெய்வ ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வ வழிபாட்டு முறைகள் பௌர்ணமி நாள்ல செய்யும் பொழுது பல வகையில உங்களுக்கு நன்மையும், முன்னேற்றத்தையும், வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, இன்று இந்த அடிப்படை பயிற்சி வகுப்புல இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கேளுங்க. யாருக்கு எந்த சந்தேகம் இல்லைங்களா? ஓகே. இந்த முதல் நாள் வகுப்புல இன்னொரு அறிவிப்பு சொல்லேன். இந்த வகுப்பு நிறைவுல இந்த லிங்க் பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் மூலமா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டு நாளையிலிருந்து கொடுக்குறேன். இந்த முதல் நாள் வகுப்புனால மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்கு யூடியூப் லிங்க் கொடுத்து நாளைக்கு காலையில குரூப்ல போட்டு விடுவேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேற யாரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வரைக்கும் தொடர்ந்து அட்மிஷன் நடைபெறும். அதனால பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விரைந்து நீங்க அட்மிஷன் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வகுப்பு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும். இந்த 1.5 மணி நேர வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க அப்பயே அப்டேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோட்ஸ் நீங்க வகுப்பு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது இருக்கிற நோட்ஸ் நோட் பண்ணி வச்சு நோட்ல எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்பயும் அந்த யூடியூப் லிங்கை நம்ம கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா இந்த வகுப்புக்கு வராம இருக்கிறவங்களாம் அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு அதை நீங்க நோட்ல மறக்காம நீ இதுக்குன்னு தனியா ஒரு நோட்டை போட்டு நீங்க எழுதிக்கணும். இது எழுதிக்கிட்டு ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்து பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு நாள் என்ன வகுப்பு நடத்தினாங்க, இந்த வகுப்புல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத ஒவ்வொரு நாள் வகுப்பினுடைய கருத்துக்களையும் நீங்க அதுல நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேற யாரோ கற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, ஐடியா இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் இந்த குழுவில் நீங்க அறிமுகப்படுத்தி வைக்கலாம். இன்னும் 3 நாட்கள் தொடர்ந்து வகுப்புகளுடைய அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதே போல இந்த பயிற்சி வகுப்புல மொத்தம் கட்டணம் 3600 30 நாள் வகுப்புக்கு 30 வகுப்புக்கு சேர்த்தி. இது இல்லாம தேர்வு கட்டணம் தனியா வரும். எக்ஸாம் தேர்வு கட்டணம் தனியா வரும். புத்தக ஃபீஸ் பாத்தீங்கன்னா 600 ரூபா வரும். இதுல 500 ரூபா புத்தக ஃபீஸ், கொரியர் சார்ஜ் 100 ரூபா. விருப்பம் உள்ளவர்கள் மறக்காம கண்டிப்பா எல்லாரும் புத்தகம் வாங்கிக்கணும். விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு புக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனா அந்த புத்தகம் வேண்டவங்க எல்லாருமே வாங்கி கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்ததை மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட தகவலை தெரிவிச்சிருங்க. இன்றைய நாள் அறிமுக பயிற்சி வகுப்புகள். இன்றைய நடத்தப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றதை மறக்காம உங்களோட தகவலை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பு நாம் நிறைவு செய்து கொள்வோம். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. அதே மாதிரி இந்த வகுப்பினுடைய யூடியூப் லிங்க் காலையில குரூப்ல போட்டு விட்டுறேன். அதனால அதை எல்லாருமே கேட்டு நோட்ஸ் எடுக்காம இருக்கிறவங்க, எழுதாம இருக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி.